மனைவியின் தற்கொலைக்கு காரணமான கணவன் ஜெயிலிருந்து வெளியில வந்த உடனே 20 வயசு காதலியோட காதல் திருமணம். அடுத்து நடந்த பயங்கரம் எல்லாமே புதிரா இருக்குல்ல. இந்த புதிரை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. நான் உங்க ஜேஎஸ். கர்நாடகா மாநிலம் 40 வயது நிரம்பிய மஞ்சுநாத். இந்த மஞ்சுநாத் தாங்க நம்ம கதையுடைய கதை நாயகன். இவரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தன்னுடைய மனைவியோட ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்திருக்காரு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இடையே சண்டையும் கருத்து வேறுபாடும் வந்துட்டே இருந்திருக்கு. இந்த சண்டைனால மனம் உடைந்த மஞ்சுநாத்தோட மனைவி தற்கொலை அப்படின்ற அந்த டேஞ்சரான முடிவுக்கு போறாங்க. தற்கொலை செய்த இந்த பெண்ணின் பெற்றோர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் படி காவல்துறை மஞ்சுநாத் மேல ஆக்ஷன் எடுத்து மஞ்சுநாத்தை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. 5 வருடம் கழிச்சு மஞ்சுநாத் தன்னுடைய தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல மனைவி இல்லாதனால அவரு தனிமையில வாடுறாரு. இந்த நேரத்துல தான் ஒரு பெண்ணுடைய பழக்கம் இவருக்கு கிடைக்குது. 20 வயதே நிரம்பிய அந்த இளம் பெண் இவரோட பழகுறாங்க. அந்த பழக்கம் நாளடைவுல நட்பா மாறுது. நட்பு காதலா மாறுது. சரி, காதலோட நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. 20 வயதுடைய அந்த பெண் மஞ்சுநாத்க்கு 40 வயதுக்கு மேல இருக்கும். அப்படி இருந்தும் அவர் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் பூக்குது. அந்த காதல் திருமணத்துல போய் முடியுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பட் இட் ஹேப்பன்ஸ். மஞ்சுநாத்துடைய புதிய காதலி தன்னுடைய பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்க ட்ரை பண்றாங்க. அதாவது மஞ்சுநாத்தை நான் திருமணம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மாட்ட இவங்க பெர்மிஷன் கேட்கிறாங்க. எந்த பெற்றோருமே இப்படிப்பட்ட திருமணத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்களுடைய பெற்றோரும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. பேரண்ட்ஸோட பேச்சை மீறி மஞ்சுநாத்தை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மஞ்சுநாத்தோட வீட்டுக்குள்ள அவங்களுடைய அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் நுழைந்து மஞ்சுநாத்தை அடின்னு அடிச்சு கொலையும் செஞ்சிடறாங்க. முதல் மனைவி தற்கொலைக்கு காரணம்னு தெரிஞ்சும் சிறைச்சாலைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் அவருடைய வயது 40 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 வயது இளம்பெண் இவரை திருமணம் செய்வதற்கான காரணம் என்ன? உங்க மனசுல என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பதிவுல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your ஜேஎஸ்.